விஜய் வந்து நர்மதாக்காக சீர் செய்யணும்னு நினைக்கிறது பார்க்கவே அழகா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. விஜய் இருந்துட்டு அடுத்த நாள் வந்து ஃபங்ஷனுக்கு முன்னாடியே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்றாங்க. விஜய் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாரும் கால் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி சார் நாங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க இதுதான் சீர்தட்டு. எனக்கு வந்து ஃபேமிலியா இப்ப யாருமே இல்ல. நீங்க தான் என் கூட இருக்கணும். பேண்ட் மேலலாம் அரேஞ்ச் பண்ணி பாட்டு எல்லாம் கூத்தோட வந்துட்டு சீர் செட்டோட வந்து சீர் செய்யலான்னு போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து காவேரி வீட்ல பாத்தீங்கன்னா குமரனோட அம்மா இருந்துட்டு, என்ன விஜய் வந்து காவேரியோட புருஷன் தான் இல்ல நர்மதாவோட மாமாவோ, இங்க குமரன் பண்ற மாதிரியே விஜயும் நின்னு பண்ணணும்ல, என்ன ஆளையே காணோம், என்ன சொல்றதுன்னே தெரியாம காவேரி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட் டைம்க்கு தாத்தா பாட்டி உள்ள வந்துட்டு, இப்பதான் தம்பி கூப்பிட்டு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு நர்மதா பாப்பாவுக்கு ட்ரெஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. குமரனோட அம்மா இருந்துட்டு, இப்பதான் 1க்கு 3 மருமகனுங்க இருக்கும்போது எதுக்கு என் பையன் மட்டும் கஷ்டப்படணும், நான் வந்ததுலேருந்து உன்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன் காவேரி, எங்க விஜய் விஜய் ஆளே காணோம். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியே வந்து பயங்கர சவுண்டோட வந்து பேண்ட் செட்டு, பட்டாசு வெடிக்கிற சவுண்டு, பாட்டு செட்டோட சீர்வரிசையா வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அப்படியே அதிர்ச்சியில பாக்குறாங்க, யார் இதெல்லாம் கொண்டு வராங்க. குமரனோட அம்மா வந்து பேசின பேச்சுல வந்து காவேரியோட கண்ணுல இருந்து தண்ணிய வந்து அப்படியே பாத்துட்டு இருக்காங்க, யாரா இதுன்ற மாதிரி. பார்த்தா விஜய் வந்து வேட்டி சட்டையோட வந்து பட்டாசு எல்லாம் வெடிச்சு அப்படியே ஆர்ப்பாட்டமா வந்துட்டு இருக்காங்க. இது பார்த்து மொத்த ஃபேமிலி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சாரதாக்கு எதுவுமே பேசவே சாய்ஸ் இல்ல. 21 வகையான சீர்தட்டு வந்து வச்சிருக்காங்க. அது இல்லாம நிறைய நகை, பழம் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. குமரன், கங்கா, நிவின் எல்லாம் எதுவுமே பேச முடியாம அப்படியே வாயஞ்சு நிக்கிறாங்க. சாரதாக்கு கோவம் இருந்தா கூட ஒரு சைடு வந்துட்டு, பரவாயில்ல நம்ம பொண்ணுக்காகவும் இல்ல பொண்ணு ஃபேமிலிக்காகவும் இவ்ளோ யோசிக்கிறாங்களே தம்பின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. குமரனோட அம்மாவுக்கும் வாய் அடைஞ்சு போயிடுறாங்க, என்ன இப்படி பந்தா பண்றாங்கன்ற மாதிரி. காவேரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.